ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜித் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். பல கேள்விகள் இருக்கிறது டாக்டர். பொதுவாகவே ஒரு திருமண வீடு வந்துருச்சுன்னு வைங்க, உடனடியாக போகிறது பியூட்டி சலூன். இப்போ இந்த பியூட்டி சலூனுக்கு போகிற அந்த பியூட்டி அந்த நைட் வரைக்கும் இருக்காது. அந்த நைட்டோடு அந்த பியூட்டிக்கு கலைஞ்சி போயிடும், மேக்கப் தானே டாக்டர். ஆனால் இந்த பியூட்டி அல்லது அந்த அழகு நிரந்தரமாக நமக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. சொன்னால் நான் நேரத்தோட சொன்னேன் உங்களுக்கு, இலங்கையில் நல்ல கல்வி ஒரு சுகாதார சீர்திருத்தத்தை உருவாக்கணும் என்றதுக்காக எங்களை போல கன்சல்டன்ஸாக உருவாக்கப்பட்டு அமெரிக்கா, லண்டன் இதுகள் எல்லாம் எங்களை அனுப்பினாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நான் மேலதிகமாக கற்றுக்கொண்டது தான் இந்த ஈஸ்தெட்டிக் மெடிசின் என்று சொல்லக்கூடிய காஸ்மெட்டாலஜி, கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜின்னு சொல்லுவாங்க, அழகியல் மருத்துவம்னு சொல்கிறது. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நம்ப வண்ணாக இருக்குது. ஏன் நம்ப வண்ணாக இருக்குன்னு சொன்னால், மிக கூடுதலான உலக மக்கள் காசு செலவழிக்கிற ஒன்றாக இது இன்றைக்கு காணப்படுது உலக இதில். தாங்கள் அழகாக தோற்றமளிப்பதற்காக பணம் செலவழிக்கிறார். இது ஹையர் சொசைட்டிஸ் தான் இருந்தது. எப்படி நடிகைகள், மற்றது பிரபலியமான பெரிய ஆக்கள், செலிபிரிட்டிஸ், பெரிய பொலிட்டிஷியன்ஸ் ஆக்கள் எல்லாம் பார்க்க பள்ளியிடம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யங் லுக்கிங்காக இருப்பாங்க. ஆனால் இப்போ சாதாரண மக்களும் இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் இப்போ ஃப்ரண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் வச்சுக்கிறேன்டா, ஒரு இன்டர்வியூ வைக்கிற நேரத்தில் நான் அனுபவத்தில் சில இடத்துல நான் நேரடியாக இதை கண்டு அறிந்தேன். ஒரு இன்டர்வியூ நடக்குது, ஒரு 5-10 பேர் வந்திருக்காங்கன்னக்குள்ள அவங்க பார்க்காங்க. ஒவ்வொரு ஆளில் அவங்களோட குவாலிஃபிகேஷன் சைடில் வைக்காங்க. வச்சுட்டு அடுத்த பக்கத்தில் பார்க்காங்க. இந்த வந்த உடனே அந்த முகம் அந்த கம்பெனியை திடீர்னு காட்டுறதுக்குரிய பர்சனாலிட்டி, எப்படி அழகான ஆக்களா, இதா ஆம்பளை பொன்புள்ள, அவர்களிடம் ஒரு கவர்ச்சி இருக்கா முதலாவது அப்படியான ஆக்கள் தான் அவங்க தெரிவு செய்கிறாங்க. அதனால் இவர் கூடுதலாக இங்கே பார்த்த உடனே இன்டர்வியூ முடிஞ்ச உடனே பார்த்தா இவர் எம்எஸ்சி எல்லாம் முடிச்சு எல்லாம் நிறைய சர்டிஃபிகேட் கட்டோட வந்திருப்பார். இவரை தள்ளிட்டு போட்டு சாதாரணமாக நல்ல அழகாக நல்லா பேசக்கூடிய நல்ல இதாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, நல்ல அழகான ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அது இதில் வருது. என்னென்னு சொன்னால் அதுக்குத்தான் சொல்கிறாங்க, என்னென்னு சொன்னால் பியூட்டி இஸ் எம்பவரிங். பியூட்டி இஸ் எம்பவரிங் அப்படி சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவெண்டா, ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கள்லண்டா அதுதான் நீங்கள் மிக அழகாக ஆணோ பெண்ணோ இருக்கக்குள்ள உங்களுக்கு தைரியம் கொண்டு வருது, கூட தன்னம்பிக்கை கொண்டு வருது. நீங்கள் பயம் இல்லாமல் பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். அதுக்கு எப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த மருத்துவத்துறை தொடங்கியிருக்கு. இதில் பல விடயங்கள் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் என்னிட்ட பாரு பேஷண்ட்ஸில் நான் சொல்கிறேன், என்னோட பர்சனல் கிளினிக்ஸில் இதுக்கண்டு வராங்க. சிலருக்கு முகப்பரு வழக்கமாக தோன்றுறது. இந்த பிள்ளைகள் என்ன செய்யும், முகத்தை கிள்ளி சின்னத்திலிருந்தே இது இல்லை தாக்கணும் அப்படின்னா கூட உள்ள கிருமிகள் எல்லாத்தையும் கொண்டு அந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து விட்ருவாங்க. இந்த முகப்பருவை அதிகரிக்கிற கிருமிகளை. மற்றது என்ன செய்வாங்க, ரோட்டில் விற்கிற கிரீம்கள், அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு ஃபார்மசிகள் எல்லாம் போய் க்ரீம்னு அந்த க்ரீம்களே இதுகளை கூட்டி விடுது. இந்த மாதிரி வேறு நடக்குது. என்னென்னு சொன்னால் சில டாக்டர்ஸ் மேட்டை காட்டினோன்னா இது சம்மந்தமாக எந்த அறிவும் இல்லாத டாக்டர்ஸ் மேலே என்ன செய்கிறாங்க, உள்ளது எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அதை போட்டோடனே இந்த முகப்பரு ட்ரிபிள் ஆகுது. திரும்ப என்ன நடக்குதுன்னா, முகப்பரு அடுத்த கட்டம் முகத்தில் கரும்புள்ளிகள் ஏற்படுது இந்த பிள்ளைகளுக்கு, யங்காக்களுக்கு. அடுத்தது இன்னும் என்ன நடக்குதுன்னா, முகத்தில் பெரிய பெரிய தழும்புகள் ஏற்படுது. ஆம்பளைகளுக்கு இருந்தால் பொம்பளைகளுக்கு இருந்தால் அவங்களுக்கு 3 இடத்துல, அவங்களுக்கு 2 இடத்துல பிளாக் இருக்குது. எப்படி எங்கே பிரச்சனை வருது, அவங்க அவங்களோட ஜப் ஒன்றுக்கு போகிற நேரத்தில் இந்த பிரச்சனைகள் அடிபடுறாங்க. அவங்களுக்கு ஒரு திருமணம் வந்து வர நேரத்தில் அந்த திருமண சந்தையில் இந்த பெண்களுக்கும் பிரச்சனை, ஆம்பளைகளுக்கும் பிரச்சனை. அடுத்து படிக்க போகிற இடத்துலையும் இந்த கொஞ்சம் அழகான இது அந்த குட் லுக்கிங் இல்லாமல் இருக்கக்குள்ள நல்ல ஓயிலில் நல்ல ரிசல்ட் எடுத்த பிள்ளைகள் இல்லாமல், இது நான் அனுபவத்தில் கண்ட விஷயங்கள். அந்த பிள்ளைகள் சரியாக டிப்ரெஸ்ட் ஆகுது. இந்த பெற்றார் சொல்லாங்க, முதல் நல்லா படித்த பிள்ளை இப்போ பார்த்தாலும் அழுதுட்டான்னிக்காள். அதுதான் டாக்டர் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி உங்களோட யூடியூப்ஸை நாங்கள் பார்த்துட்டு தான் நான் இப்போ உங்களோட அட்ரஸ் நம்பர்லாம் இருந்து அதெல்லாம் பார்த்து தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதில் இப்படி என்ன செய்கிறேன். ஆகவே இதுக்குரிய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இப்போ இருக்குது.
இதுக்குரிய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செய்தே இல்லைண்டா நான் இதை சொல்கிறது என்னத்துக்கண்ட இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இது வந்தோடனே என்ன செய்கிற எனக்கு இப்படி வந்துட்டு நீ நான் சாகும் வரையும் இப்படி தணிக்கிறேன்ட்டு தயவு செய்ய நினைக்கணும். இது ஒரு டெம்பரரி தான். உங்களை பெர்மனண்ட்டாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எங்களை 100% தீர்க்கலாம் என்றதை மனதில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட பிள்ளைகளையும் வந்து நீங்கள் உங்களோட கல்வியை நல்லா தொடருங்கோ, நீங்கள் படித்ததை நல்லா படிங்கோ, இதை சிம்பிளாக தீர்ப்படலாம். அடுத்த டாக்டர், இந்த அழகு சம்பந்தமாக நாங்கள் பேசும்போது சில பெண்களோ ஆண்களோ திருமணத்துக்கு தயாராகிறாங்க. அப்போ பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கலரை கொஞ்சம் கூட்டி கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும் திருமணத்திற்கு முதல் அப்படின்னு. அதே நேரம் ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. பெண் வீட்டில் சொல்கிறாங்க மாப்பிள்ளை நல்லா மாப்பிள்ளை ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் மாப்பிள்ளை கொஞ்சம் கலராக இருந்தால் அது எப்படி டாக்டர் எங்களுடைய பிறவி நிறத்தை மாற்ற முடியும்? நல்ல கேள்வி. எனக்கு சிரிப்பு வருது. என்னன்னு சொன்னால் இதுவும் எங்களோட அன்றாட நாங்கள் எங்களோட கிளினிக்கில் பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை. வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே இன்ன கலர்ன்றது எங்களோட டிஎன்ஏல எங்களோட குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுதான் கதை. இன்னும் ஒன்று நான் பாரத் இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசின் என்ன செய்யுது தெரியுமா? இதுக்கு அங்கேயும் போகுது 2 இடத்துல. உங்களுக்கு நினைக்கிற முடியில் இதில் இருக்கிற இந்த பிரதேசத்தில் உங்களுக்கு முடி கொட்டுப்படும் என்றதும் இதில் தீர்மானித்தாச்சு. ஆகவே டீன்லேயே அதில் இருக்க உங்களுக்கு முடியல. சிலர் வந்திருக்காங்க நைட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த முடி அறவே இல்லை, பிறந்த நாளில் இருந்து இல்லை. இந்த சோளங்கதிரில் இருக்குதானே ஒரு தும்பு இது வேறு முடி அந்த ப்ரௌனிஷ் கலர், அதுமாதிரி இதில் இருந்து அதன் வாழ்க்கையிலே அவங்க வந்து அந்த பிள்ளை எனக்கு அந்த ஒரு 32 இயர் ஓல்டு கேர்ள் ஒன்று எனக்கு வந்தது. அந்த நேரத்தில் நான் யோசித்தேன், ஐயோ இந்த பிள்ளை வந்து அந்த கல்யாணமும் கட்டி கொடுத்துட்டாங்க, ஏதோ பெரிய காசு வாங்கி என்ன சப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஆச்சு போல். அந்த கேர்ள் இஸ் ஸோ டிப்ரெஸ்ட், அந்த ஹஸ்பண்டும் ஃபுல் டிப்ரெஸ்ட். எனக்கு அந்த அம்மா வந்து சொன்னால் நான் வந்து இந்த கேசஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அவங்க அம்மா சொன்னால் நீங்கள் அவங்க கட்டும் கான்ஃபிடென்ட் இல்லை. அவங்க சொன்னாங்க நீங்கள் சார் 100% ஷோமாக்கு இல்லை, எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே இடத்துல வத்தலை ஏரியாவோ இங்கே ஒரு அந்த ஏரியா அங்கேருந்து வந்து எனக்கு இது செய்து தரணும் இது எப்படி நான் எல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன் சொல்ல மாதிரி செய்யுங்க. சில பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்துட்டு பிறகு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3-4 டேஸுக்கு இந்த டைம்ஸுக்கு வரும் 6 டைம் 8 டைம் நான் சொன்னேன். 8 டைம்ஸ் இங்கே கண்டினியூ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். ஒரு 4th டைம் மட்டும் நான் மேலேருந்து இப்படி பார்க்குறேன். பார்த்தோன்னே இந்த பிள்ளை வருது. அப்படியே பார்த்தா டார்க் முடி, இப்படி கருப்பு முடியும் ஆளும் இப்படி வருது. எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் பிறகு டக்குன்னு கேட்டேன். இந்த கேள் பிறகு வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தரம் 3 வீக்ஸுக்கு ஒரு தரம் கொடுத்தேன் நான் நமக்கு இன்டர்வல். இதை செய்து அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னது அது மட்டும் டெய்லி இன் பிட்வீன் இதெல்லாம் செய்யணும், இந்த டேப்லெட் எடுக்கணும், இப்படி செய்யணும். அப்புறம் நான் கேட்டேன் நீங்கள் இதை டை பண்ணினான்னு கேட்டேன். இல்லை சார் நான் அப்படின்னு செய்யலாண்டு. ஸோ யூ சி அது இது இயற்கையாகவே அந்த குரோமோசோமில் எழுதப்பட்டிருக்கு இந்த பிள்ளைக்கு தானண்டு. இதை நாங்கள் இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டால் எங்களுக்கு அதை அப்படியே மாற்றி அந்த பிள்ளைக்கு கடைசியாக நல்ல அழகான முடி வந்தது. இப்போ அந்த எனக்கு ஐ ஹேட் சம் ஃபோட்டோகிராஃபி எனக்கு அதை அந்த பிள்ளைய வெளியில் நான் காட்டியல. அது சரி, அது எத்திக்ஸ் இல்லை. அதேமாதிரி நீங்கள் முந்தைய கேள்விக்கு நான் வர இந்த வெள்ளையாகிறதுக்கும் உங்களோட பாடியிலே தான் கலரண்ட் இருக்கிறதுக்கு இப்போ என்ன செய்கிறாங்கண்டா நான் பார்த்தேன் ஃபில்ம் வேர்ல்டு பொம்பையில் அதில் எல்லாம் செய்கிறாங்க. சில வகையான ஏன் நீங்கள் கலரை தீர்மானிக்கிறது யார்? உங்களோட தோலில் இருக்கிற மெலனோசைட்ஸ் என்ற செல்ஸ்கள் இருக்குது தோலில். அந்த மெலனோசைட்ஸிலிருந்து மெலனின் என்ற பொருட்கள் சுரக்கப்படுது. அதில் பிளாக் மெலனின் இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது ரெட் மெலனின் இருக்குது. ரெட் மெலனின் அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஃபேராக இருப்பீங்க. பட் பிளாக் மெலனின் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து டார்க்காக இருப்பீங்க கலர். இப்போ இருக்கிற சில ட்ரீட்மெண்ட்டால் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இந்த பிளாக் மெலனின்னு ரெட்டிஷாக மாற்றலை நாங்கள். அதுக்கு பெரிய இது இல்லை. ஆகவே சில எல்லாமே மிக இலகுவாக முடியும். அது எப்படின்னா லைஃப் லாங் அவங்களை செய்யலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உதாரணமாக ஃபில்ம் வேர்ல்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருந்தால் ஓகே இல்லை. இப்போ உதாரணம் எப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு இருக்கிற சில வகையான விட்டமின்ஸ் இருக்குது. இது கிளம்பில் சில இதுகளை நான் பார்த்தேன் வெரி எக்ஸ்பென்சிவ். அது போடுறாங்க ஸ்வீடிஷ்லேருந்து வர சில ப்ராடக்ட்ஸ் ஃபில்ம் வேர்ல்டுலாம் யூஸ் பண்ணுறது சேலைனில் போடணும். அப்போ அதை என்ன செய்யுதுண்டா ஆட்டோமேட்டிக்கலாக பாடி 2 விஷயம் செய்யும். அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வர தன்மையை குறைக்கும். எப்படி வந்து விட
there are some doctors அதாவது நாங்கள் கெடுக்கிற மருந்துக்கான காரணம் வேறு, ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற பலன் அதில் 2 கணக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று உங்களோட பாடி ஃபிட்னஸ் நல்லா தரும். உங்களுக்கு கிட்னியில் லிவரில் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த ஆக்சிஜனை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று O2 என்று சொல்கிறது ஆக்சிஜன் நாம் சுவாசிக்கிறது. இன்னும் சொல்கிறது O3 என்று சொல்கிறது ஓசோன் என்று சொல்கிறது. இன்னும் சொல்கிறது O மட்டும் இருக்கிறது சொல்கிறது ரெடிக்கல் ஆக்சிஜன் என்று. இந்த ரெடிக்கல் ஆக்சிஜன் வந்து எங்களோட செல்ஸை டேமேஜ் பண்ணிட்டேன்டா இந்த பாடியில், அது என்ன நடக்க மாட்டேன் ஆட்டோமேட்டிக்கலாக அது கேன்சர் செல்ஸாக ஆகிறோம். அதால் தான் அந்த இது வந்து இதை இந்த ஓவண்டத்தை நீக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்டா இதை பாவிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கலாக இதை போட்ட உடனே இந்த ரெட் மெலண்டின் அளவு கூடின உடனே அவங்களுக்கு வந்து அந்த கலர் வரும். சிலர் என்ன செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு 4-5 இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தானேண்டா அவங்க எடுத்தால் ஒரு 6 months 8 months வரையும் தே வில் ஹேவ் த ஹோல் பாடி அந்த கலர் சேஞ்ச் வந்துட்டு இருக்கும். பட் அவங்களோட பாடியின் நல்ல ஃபிட்னஸ் வந்து இட் இஸ் வெரி சேஃப். இது வந்து நான் பார்த்தேன் நான் ஒரு பிரிவர் நான் கன்சல்டேஷனுக்கு சில இடத்துகளுக்கும் போகிறேன்னா அந்த டைமில் நான் பார்த்தோன்னே சில கன்சல்டன்ட் மேரேஜ் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் உள்ள லேடிஸ் ஜென்ட்ஸ் அவங்களே வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்கிறாங்க. எங்களோட கிளினிக்லேயும் வராங்க. அப்படியா டாக்டர், பல விடயங்களை பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு சிகிச்சை முறைகளிலும் மாற்றங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு இன்னும் இந்த திருமணத்திற்கு என்னுடைய இந்த பிரச்சனை தடையாக இருக்கின்றதே, உடல் ஆரோக்கிய பிரச்சனை தடையாக இருக்கின்றதே என்ற கவலை இனி வேண்டாம். அதற்கான எல்லா சிகிச்சைகளும் தற்போது வந்துவிட்டது என்பதை தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா டாக்டர்? சரி, தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.